அடுத்ததான் அப்படிது நான் பாலாவோட ஸ்டோரி நான் சொன்னால் நல்லா இருக்காது, பாலாவே வந்து சொன்னால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படிது விருத்தாச்சலம் பாலா அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லுவோம். அவர் எங்களுக்கு வரணும், ஏன்னா எங்களோட உள்ள ஒரு செட்டு. பாலாவை தயவாயிட்டு மேடைக்கு வரும்படியாக கூட கேட்குறேன். 87-90 ஆண்டு நாங்கள் இங்கே வந்து படிக்கும்போது எங்களுக்கு வந்து ஹாஸ்டலில் வந்து ஃபஸ்ட் ரூம்னா பவுலோஸ் சார் இருந்தாருன்னா தெரிஞ்சிருக்கோம். பவுலோஸ் சார் தான் நமக்கு வார்டனாக இருந்தாங்க. அப்போ அவர் இருந்தாருன்னு தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட் ரூம்னா வந்து அந்த பக்கமே வரமாட்டார். ஏன்னா அவங்க ஏதாவது பேசிகிட்டு கிடப்பாங்கன்ற மாதிரி விட்டுருவார். அந்த ஃபஸ்ட் ரூமில் வந்து எனக்கு காளிராஜ் ரொம்ப வேண்டப்பட்டவர். ஏன்னா என் பக்கத்து பெட் அவர். நைட்டு தூங்கிட்டு அப்புறம் காலையில் எழுந்து இப்படியே போயிட்டு இருந்துச்சு. ஃபஸ்ட் இயர் ஓடி முடிஞ்ச உடனே எங்களை வந்து நிர்வாகம் ஒரு 4 பேரை மட்டும் செலக்ட் பண்ணி வெளில அனுப்பிச்சிட்டாங்க. அது எப்படின்னா ஏதோ ஒரு பிரச்சனை, எந்த பிரச்சனை நடந்தாலும் ஒரு போலீஸ் பரேடு மாதிரி நடத்துவாங்க கூப்பிட்டு. அது சாரு சந்திரபோஸ் சார் தான் கூப்பிட்டு நடத்துவாங்க. நடத்தும்போது அமிர்தராஜ் உருவத்தால் பெருசாக இருக்கிறதால என்னவோ அவர் தலைமையில் தான் எல்லாம் நடக்குதுங்கிற மாதிரி கூப்பிட்டு வச்சு அப்பப்போ வந்து இன்னார் செஞ்சாங்களா இவங்க செஞ்சாங்களான்னு அப்படியே பாதிக்கப்பட்டவங்கள இந்த ரேக்கிங்கிற பிரச்சனை வந்ததால் தான் இவ்வளோ தூரம் வந்தது. அப்போல்லாம் ரேக்கிங்க்கு ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் இருந்துச்சு. கூப்பிட்டு வச்சு எங்களை அந்த என்னை விட சின்ன பையன்லாம் கூப்பிட்டு என்ன எந்த ஊர் என்னடா இவ்வளோ பொடியெல்லாம் கூப்பிட்டு விரட்டுறானேன்னு பார்ப்பேன் நான். அப்போ அந்த மாதிரியான சூழ்நிலையில் கூப்பிட்டு ஒரு டைம் வந்து நான் ஏதோ அவங்கள கொஞ்சம் இது பண்ணிட்டேன். அதுக்காக கூப்பிட்டு அவங்க பிரின்ஸிபல் எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க. செகண்ட் இயர், நாங்கள் ஃபஸ்ட் இயராக இருக்கும்போது நான் சாப்பிட முடியாது, என்னை பார்க்கணும் அப்படி இப்படின்ட்டு உடனே என்னை ஊருக்கு அனுப்பிச்சி விட்டார் பிரின்ஸிபல். அந்த மாதிரி சூழ்நிலையில் மறுபடியும் ஒரு பிரச்சனையில் வந்து ஒரு 4 பேர் மட்டும், அமிர்தராஜ், நான், முருகப்பன், சி ரமேஷ் 4 பேரை மட்டும் இனிமேலுக்கு உங்களை ஹாஸ்டலில் வச்சுருக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு டேஸ் காலராக ஆக்கிட்டாங்க. நாங்கள் அதிலேருந்து சிவகங்கை போனோம். சிவகங்கை போனதுலேருந்து காலேஜுக்கு வர்றதை கொஞ்சம் குறைச்சிட்டோம். வருவோம், வந்துட்டு கொஞ்சம் நேரம் அட்டன் பண்ணுவோம். ஆனால் ரொம்ப ரிஸ்க் எடுத்து சொன்னாங்க. சார் மணிமாற சார்லாம் இல்லை. அப்போ எங்களுக்கு ஹெச்ஓடி வந்து சுப்பிரமணியன் சார், நான் மெக்கானிக்கில். அதுக்கு அவங்க சொல்லியும் நம்ம கேட்கல, சரியாக இது பண்ணல, அப்படியே ஓடிடுச்சு. 3 நாட்கள் முடிஞ்சிருச்சு. மறுபடியும் பிரச்சனை ஆகிடுச்சு. காலேஜில் அப்போ நடந்த பிரச்சனைகள் எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் கோர்ஸை முடிச்சுட்டு போயிட்டு டிகிரி சேர்ந்துட்டேன். நான் டிகிரி சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் ஒரத்தநாடு பிஎட் காலேஜில் தான் பிஎட் பண்ணேன். அதுக்கப்புறம் டீச்சர் ட்ரைனிங் டயட் வடலூர் டயட்டில் படித்தேன். டீச்சர் ட்ரைனிங் 2 இயர்ஸ் ரெகுலர்ஸ் போயிட்டு அதை முடிச்சுட்டு எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணி வச்சுருந்தேன். அப்புறம் எம்ஏ முடித்தேன். சீனியாரிட்டியில் போஸ்டிங் போட்டாங்க. இப்போ நான் வந்து ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூல் டீச்சராக இருக்கேன். ஒரு 8 வருஷமாக அது நான் ஜாயின் பண்ணி சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கேன். அரியலூர் டிஸ்ட்ரிக்ட், நான் பிறந்த ஊர் அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்டு, ஜெயங்கொண்டம் பக்கம் ஆண்டிமடம்னு கேட்க மாட்டீங்க, பக்கத்தில் ஒரு வில்லேஜ் அழகாபுரம். நான் ஆண்டிமடத்தில் இப்போ செட்டில்ட் ஆகிருக்கேன். பக்கத்தில் ஒரு வில்லேஜில் ஒரு 10 கிலோமீட்டரில் ஒரு டபுள் டீச்சர் ஸ்கூலில் வேலை பார்க்குறேன். டபுள் டீச்சர்னால் நானும் இங்கே ஹெச்எம் மட்டும்தான். 26 பிள்ளைங்களுக்கு நாங்கள் 2 பேர் தான் வாத்தியார். 5 வகுப்புக்கு 26. ஏன்னா ஏதோ சரி ரைட்டு, நம்ம பண்ண தவறுக்கு தான் வந்து கடவுள் வந்து பிள்ளைகிட்டே கொண்டாந்து விட்டுட்டான். என்ன அதனால் இப்போ நம்ம எல்லாரையும் சந்திச்சதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ 2010 வந்திருந்தேன். அப்போ வந்து கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தேன். அப்புறம் எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரையும் பார்த்தேன், பேச முடியல, அந்த டைம் கிடைக்கல. அடுத்தது 2020 மீண்டும் சந்திப்போம். எல்லோரும் வாங்க, கோஆப்ரேட் பண்ணுங்கள். இதை ஆர்கனைஸ் பண்ண எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன். எங்கள் ஆசிரியர்களுக்கும் மீண்டும் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு முடிச்சுக்கிறேன். அவர் மென்ஷன் பண்ணார், பவுலோஸ் சாரை கண்டா பயப்படுவார் அப்படின்னு சொல்லி. ஏன் தெரியுமா பயப்படுவார்? அவர் ஹாஸ்டல் பக்கம் அந்த கடைசியில் வருவார். ஏன்னா நாங்கள் 8 மணிக்கு காலேஜ் தொடங்கினதுக்கப்புறம் காலேஜ் போயிடுவோம். ஒருத்த மொத்தம் ரூமில் படுத்து கிடப்பான். அது பாலா தான். ஏன்னு கேட்டால் வந்தார்னா காய்ச்சல் அடிக்க சாருமா, போன வாரமும் காய்ச்சல், இந்த வாரமும் காய்ச்சல், அடுத்த வாரமும் உனக்கு காய்ச்சலாடா அப்படின்னு சொல்லி சத்தம் போடுவார். அதனால தான் அவர் பவுலோஸை கண்டா பயம், சார் பவுலோஸை பார்த்தா பயம். அதே போல் அவன் சொன்ன மாதிரி அவர் எம்ஏ படித்தேன், எம்பிஏ படித்தேன், பிஎட் பண்ண போகிறேன், என்னென்னமோ சொல்கிறாரு. எங்களுக்கு தலை சுற்றுது. அவர் உண்மையிலேயே படிச்சிருக்காரான்றது நாங்கள் வெரிஃபை பண்ண தான் எங்களுக்கு தெரியும். அதை நாங்கள் பின்னாடி பார்த்துக்கிறோம்.